ரஜினி சாரோட இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, இதை அப்படியே கமல் சார்கிட்ட கொண்டு போய் கேள்வியாக கேட்குறாங்க செய்தியாளர்கள். சார் இது போல் ரஜினி சார்கிட்ட கேட்டோம், ஏதோ நீங்கள் சிஎம் ஆயிருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு பொறாமப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார் சார் அப்படின்னாங்க. அது கமல் சார் என்ன சொன்னார், சிரிச்சுட்டு தாங்க சொன்னார், அவ்வளோதான் அப்படின்னு அவரும் சிரிச்சுட்டே பேசிட்டாரு. விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது மக்கள் தான். ஸோ அவங்க தான் இந்த ஆட்சியை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களும் கண்காணிப்போம், விட்டுற மாட்டோம். தமிழகத்தில் தமிழ் பேசுகிறவர் கட்சி ஆரம்பித்தா அது திராவிட கட்சி தான் ஒரு புதிய வழக்கத்தை கொடுத்துருக்காருங்க. இது வரைக்கும் டிவிகே தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் எங்கேயுமே நாங்கள் ஒரு திராவிட கட்சின்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற விஷயம், தாவேக்கா கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சின்ற மாதிரி அவர் சர்டிஃபிகேட் இப்போ கொடுத்துருக்காரு. தாவேக்கா அரசுக்கு ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுக்கணுங்க, அதுக்குள்ளே இப்போ இந்த ஆட்சியை பற்றி கேட்டால் சொல்ல முடியும், ஒரு 6 மாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசினதுலேயே இந்த கடைசி ஒரு லைன் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல லைன்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு புதிய சக்தி நம்மளை ஆள ஆரம்பிக்குது அப்படின்னா, எடுத்த அடுப்புலேயே நீங்கள் வேஸ்ட்டு, அனுபவம் இல்லை, முதிர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவகாசம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் வருஷ கணக்கிலாச்சும் கொடுக்கணும். 6 மாதம்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி தான் சொல்லுவேன். ஓகே ரைட்டு. இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆண்ட முதலமைச்சர்கள் இருக்காங்களா தாராசப்பட்ட பிற்பாடு, அப்படி ஆண்டவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் புதுமுகங்கள் தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க தான் சிஎம்மா, அதுக்கப்புறம் அவங்களோட மகீகரிக்கலை எந்த. ஸோ எந்த ஒரு சரித்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ஆரம்பம் தேவை, அந்த ஆரம்பத்தை கொடுக்கணும். உதாரணத்துக்கு 1969 அறிஞர் அண்ணா கலைஞர் முதல் முறையாக சிஎம் இருக்கே அலங்கரிச்சாங்களா? 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக சிஎம் ஆனார். அப்போ நம்ம நம்பிக்கை வைக்காமல் இருந்தோம், அவரும் நடிப்பை பின்புலமாக வச்சு வந்தவர் தானே. 1991 ஜெயலலிதா அவர்கள், 2001 ஓபிஎஸ் அவர்கள், 2017 இபிஎஸ் அவர்கள், 2021 ஸ்டாலின் அவர்கள், இப்போ 2026 விஜய் அவர்கள். ஸோ இத்தனை பேர் சரித்திரம் படைச்சிருக்காங்க. முதலமைச்சர்கள் அப்படின்ற பட்டியலில் பேர் ஏறுறதே சரித்திரம் தான் மக்களே. அதை படைச்சிருக்காங்கனாக்கா விஜய் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூஷன் நம்ம வந்துடவே கூடாது. ஆட்சி மோசமாக இருக்கா நல்லா இருக்கான்றத சில மாதங்கள் கழிச்சு நம்ம எல்லாருமே முடிவு பண்ணுவோம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். காலம் காத்திருந்து பதில் சொல்லும், நாமளும் காத்திருக்கணும்.